Hey! Oh! Hey! Woo! Hey! Woo! Yes! Wow, super! Huh? இந்த வார நிகழ்ச்சி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? யார் பேசினாலும் உங்க ஹீரோ ஆகலாம். இந்த ப்ரோகிராம் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோகிராம்ல கலந்துக்கிட்டா கண்டிப்பா வேர்ல்ட் ஃபேமஸ் ஆயிடலாம். ஓ இந்த கேம் பார்க்குற நேரம். ஓ யா அருமையான ஷாட். நான் அருமையான ஷோ பார்த்துட்டு இருக்கேன். வாழ்க்கைக்கு முக்கிய கேம் தான். நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், சொல்ல நீ கேட்காம என்னோட ஷோ ஒரு நிமிஷம் கேளு. முடியாத கேம் பார்த்து. இந்த இடத்துல வயலன்ட் பண்றது ரொம்ப தப்பு. உனக்கு yellow card. ஆனா மாம், நான் தான் முதல்ல டிவி பாத்துக்கிட்டு இருந்தேன். இந்த நேரம் என்னோடது. நான் தான் பார்த்தேன். அதுக்கு என்ன பண்றது? முதல்ல ரெண்டு பேரும் சண்டை போடுறதை நிறுத்துங்க. நான் டைம் டேபிள் பார்த்து சொல்றேன். 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி ஜீக் நேத்து நைட் தான் டிவி பாத்துருக்க. சோ உன்னோட டைம் முடிஞ்சு போச்சு. அதனால இன்னைக்கு நைட் வரைக்கும் ஹைக் தான் டிவி பார்க்கணும். நோ. Video by visualcityblogspot.com. நேத்து நைட்டே உன்னோட டைம் முடிஞ்சு போச்சு. அதனால இப்ப டிவி பார்க்க வேண்டியது ஹைக் தான். மாம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இந்த ப்ரோகிராமோட டைமிங்கும் என்னோட டைமிங்கும் கொஞ்சம் கூட செட்டே ஆகாது. அப்புறம் எப்படி முடியும்? ரிமோட் ஹைக் கிட்ட கொடு. அது மாம், நான் சீரியஸா பேசுறேன், விளையாட்டு இல்ல. இனிமே பேசினா உலகத்துல இருக்க எல்லா கலர் கார்டும் உனக்கு தான் வரும். சரி நான் ஷாப்பிங் போக வேண்டிய டைம் ஆயிடுச்சு. சோ எல்லாரும் அமைதியா இருங்க. ஓகே, நான் கிளம்புறேன். ஜே சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அது எனக்கு இந்த வீட்டுக்குள்ள ஃப்ரீடமே இல்லாம போயிடுச்சு. ரோட்டுக்கே வந்துட்டேன் பாரு. ஹேய், இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்க ஜீக்? இல்ல இந்த வாட்டி கண்டிப்பா தப்பே நடக்காது. இப்ப வந்து பாரு, வா. இனிமே நடக்கிறதெல்லாம் நன்மைதான். அவசரப்பட்டு தப்பா எதுவும் பண்ணிடாத. வேலை முடிஞ்சது. ஆனா இன்னும் எதையும் காணமே. இதுக்கு மேல பெரிய ஸ்கிரீன் டிவியே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப அழகா இருக்குல்ல. இததான் நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்தேன். நீ சாதிச்சுட்ட. இதுல ஒரு மியூசிக் சேனல் பார்க்கலாமா? ஓ ஆனா இதுக்கும் கண்டிப்பா ரிமோட் இருக்கணுமே. தேவையே இல்ல. உன் பேனை என்கிட்ட கொடு. இதுல டிவிக்கு ஏத்த மாதிரி ஒரு ரிமோட்டை ரெடி பண்ணிட்டோம்னா இதுவே நம்ம ரிமோட்டா யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இது வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். எப்படி ஐடியா? நல்ல நேரத்துல இதை ஞாபகப்படுத்தின. இது இருக்கு வரைக்கும் கவலையே கிடையாது. வாவ், சரவுண்ட் சவுண்ட். வீட்டுக்குள்ள இருக்க டிவில சத்தம் வச்சா பாட்டு தான் வருது. இவ்வளவு பெரிய டிவில கேம் பார்த்தா சூப்பரா இருக்கும். சாரி ஹைக், இந்த டிவி எனக்காக தான். இது யாருக்கும் கிடையாது. இதுல நான் மட்டும்தான் ப்ரோகிராம் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டே இருப்பேன். மீண்டும் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு ஹீரோவாக வேண்டும். ஸ்டே டியூன். ஜீக், இது வாட்ச் பண்ணியா? நம்ம ரெண்டு பேர் பின்னாடி எவ்வளவு கூட்டம் வந்திருக்கு பாரு. வாவ், இனிமே நம்ம பக்கம் தான் எல்லா ஆடியன்ஸும் இருப்பாங்க. நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். இப்ப பாரு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சி பாத்துக்கிட்டே இருங்க. Game show. பாருங்க
பாருங்க டிவிய பாருங்க, கேளுங்க கேளுங்க இந்த பாட்டா கேளுங்க. என்ன நமக்கு பிடிச்ச சேனலை மாத்து. இவங்க தான் இப்போ சீரியஸா பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. ஒரு வழியா கேமராவை செட் பண்ணியாச்சு. ஓகே, இது கரெக்டா இருக்கும். அப்புறம் நான் ரிச்சால். ஓகே, நான் ரிச்சால். Q&A-க்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த ரிச்சால் கிட்ட உலகத்துல இருக்கிற எந்த கேள்வி வேணா கேட்கலாம், அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். கேளுங்க. வெக்கப்படாதீங்க, எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். உங்கள யாருக்காதும் ஸ்டார் ஆகணும்னு ஆசை இருந்தா நீங்க பண்ண வேண்டியது இதுதான். பாருங்க, இருக்கிறதுலே இதான் ரொம்ப நல்ல ப்ரோக்ராம். ஹாய், நீ என்ன மறைச்சு நின்னுட்டு இருக்க. புரியுது இல்ல? அப்ப நான் ஒழுங்கா கேம போடு. என்ன இது? ஏன் வால் வால்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கு எல்லாத்தையும் புரிய நீ வைக்கிறேன். எனக்கு ஒண்ணு பானி புரிய வைக்க வேண்டாம், மசாலா புரிய வைக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் அமைதியா ஓரமா நில்லு. முதல்ல கவனிக்க வேண்டியது என்னோட கிராஸ். யாரும் இது மேல ஷூஸ் போட்டு நிக்க கூடாது. முதல்ல இங்க இருந்து ஓடுங்க. உனக்கு என்ன முதுகுல அருவாமனையா வச்சிருக்காங்க? ஏன் இப்படி நிக்கிற? ரைட் இல்ல. மாம், இப்ப எந்த பிரச்சனைக்கும் இல்ல. இவ கிட்ட இருந்த ரிமோட்டை வாங்கினாலே போதும். ஹாய்க், இது நம்ம குடும்பத்தோட வியாதி. எல்லாருக்கும் எப்பவும் ஹீரோ ஆகணும்ன்ற ஆசை இருந்துகிட்டே இருக்கும். அதனால ஒருத்தர் விட்டு கொடுத்துதான் ஆகணும். சரியா ஜேக்? உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் தாராளமா என்கிட்ட கேட்கலாம், நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். டாக்டர், என்ன இருந்தாலும் எனக்கு ஞாபக மருதி அதிகமாகிட்டே போகுது டாக்டர். Video by visualcityblogspot.com. தொலைஞ்சா. நான் ஒரு காம்படிஷனுக்காக தயாராகிட்டு இருக்கேன். எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணி தரேன். அதுக்கு முன்னாடி நான் இங்க நிறைய விஷயத்த தீர்க்க வேண்டியது இருக்கு. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது சரி, இப்ப நான் உங்களுக்கு கேள்வி கேட்டா அது எப்படி இருக்கும்? என் தலைக்கு ஹேர் பேண்ட் போட்டா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். ஓ, நிஜமாவா? அது நல்லா இருக்கும் நான் சொல்றீங்க? இல்ல. உங்களுக்கு பிடிக்கும்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. எனக்கு லைவ் ஆடியன்ஸ். ஓகே गाइस, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. உன்கிட்ட பேசுறதுக்கு ஓட்டுக்கு. ஹாய் எவ்ரிவன். சொன்னா கேளு, நில்லு. வாவ், எவ்ளோ பெரிய டிவி. நில்லு, சொன்னா கேளு. குடு, அந்த ரிமோட்டை குடு. இதோ வந்துட்டேன். வயசான காலத்துல ஆளே விடாதே. இப்படி போட்டியே. சொன்னா கேளு, அது ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துடு. இல்ல, உன்னை நான் விட மாட்டேன். சொன்னா கேளு, நில்லு. அதுக்குள்ள காணோம், எங்க போயிட்டாரோ தெரியல. அங்கதான் இருக்கியா? மேலரினா உன்னை விட்டுருவேன் நினைச்சியா? இப்ப பாரு. गाइस, கொஞ்சம் இருங்க. இவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்றது? கேள்வியிலே பதில் இருக்கு. கண்ட்ரோல். அதேதான். நீங்களும் இந்த தொலைக்காட்சியில ஒரு ஹீரோ ஆகணுமா? அதுக்கு இப்பவே உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு வேற யாருக்கும் இல்ல, அது எனக்கு தான். கண்டிப்பா நான் அந்த ப்ரோகிராம்ல கலந்துக்க போறேன். பண்றான்னு தெரியலையே. ஏன் இப்படி பண்ற? எஸ். ரொம்ப நன்றி. என்னோட கிட்டார் எங்கேயாவது பாத்தியா நீ?
இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துகிட்டதால ஹீரோ ஆயிட்டீங்க. நான் உண்மையா தான் சொல்றேன், நீங்க தான் இப்போதைய ஹீரோ. ஒரு வழியா அந்த டிவி சேனல்ல ஹீரோ ஆயிட்டேன். இனிமே என்னெல்லாம் நடக்க போகுதோ தெரியல. ஹீரோ எதை பார்த்தாலும் பயப்படக்கூடாது. கேமரா பார்த்து ஹலோ சொல்ல. ஓ இத பாரு ரிச்சல், நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். டிவி ஷோஸ் பண்ணி பண்ணி. தயவு செஞ்சு ஒரு 5 நிமிஷம் என்ன தனியா விட முடியுமா உன்னால? ஓகே ஜீக், நீ சொன்ன செய்றேன். வாவ், என்னாலதான் எல்லாமே முடியும். அது உண்மைதான். சரியா சொன்னீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். எனக்கு இன்னைக்கு ஹோம்வொர்க்லாம் இருக்கு. நீங்க படிக்கணும்னு சொன்னதுனால கண்டிப்பா நான் இந்த தடவை விட்டுறேன், அப்புறம் வருவேன். ஏய், என்ன எதுக்கு பாக்குற? இல்ல உன்ன நான் ஒண்ணும் சொல்ல போறது கிடையாது. நான் இப்ப படிக்கிறனோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா ஒரு ஹீரோ ஆகணும். அப்பதான் நான் எல்லார்கிட்டயும் நல்ல பேர் எடுக்க முடியும். ஆமா, எடுக்கணும். அப்படின்னா என் ஹோம்வொர்க் நீயே எழுது. அச்சச்சா, இரு நான் வந்து எடுத்து வைக்கிறேன். ஹீரோஸ் எல்லாம் இந்த மாதிரி வேலை செய்யக்கூடாது, புரிஞ்சுதா? வியூவர்ஸ் தானே? வியூவர்ஸ் எல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க? ரொம்ப மிருகத்தனமா பண்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னா நீங்க ஒரு ஸ்டார். கம் ஆன். ஹேய், சீக்கிரம் டின்னர் கொண்டு வாங்க மாம், சீக்கிரம். ஹாய், உனக்கு அது பிடிச்சிருக்கா? கேட்சப். ஹாய்டா, என்னோட பொருள் எல்லாம் எங்க வச்சிருக்கீங்க? நீங்க எதையாவது எங்கேயாவது வச்சுட்டு எப்ப பார்த்தாலும் என் உயிரை வாங்கிக்கிட்டே இருங்க. அங்க எங்கேயாவது டேபிள் மேல இருக்கும் பாருங்க. கட். இது வேலைக்காகாது. சரியா சொன்ன. உன்னோட அன்றாட வாழ்க்கையை ஷூட் பண்ணலாம் நினைச்சா அதுக்கு உன் ஃபேமிலி ஒத்துழைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு அவங்களும் ஒத்துழைச்சாதான் முடியும். அவங்களுமா? நடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது, கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கு எல்லாருமே ஒத்துழைக்கணும். இப்ப என்ன பண்றது? என்ன கேன்சல் பண்ண போறீங்களா? நில்லுங்க. நான் வேணா வேற ஏதாவது முயற்சி பண்ணி பண்றேனே, எப்படி இருக்கும்? அது எப்படி? ஆமா, நான் என்ன பண்றேன்னா என்னோட ஃபேமிலிய என் வழிக்கு கொண்டு வரேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். ஹாய்டா, நீ சொன்ன மாதிரியே எல்லாம் டிராயர்ல தான் இருக்குது. நீங்க நம்பலாம், கண்டிப்பா நான் ஏதாவது பண்றேன். Video by visualcitublogspot.com. ஜீக்கோட அழகான தங்கச்சி. கட், இதெல்லாம் என் ஸ்கிரிப்ட்லயே இல்லையே. ஓ, ஸ்கிரிப்ட்ல இல்லனா என்ன? பஞ்ச் நல்லா இருக்குல்ல? ஆனா இது என்னோட ஷோ, நான் தான் இதுக்கு இன்சார்ஜ். நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். நீ சொல்ற மாதிரி உன் இஷ்டத்துக்கு என்னால நடிக்க முடியாது. சரி, அப்ப நீ தேவையில்ல. தேவையில்லையா? என்ன பத்தி உனக்கு தெரியாதுல்ல? ஆடியன்ஸ், உங்களுக்கு ஜீக்கோட ஒரு பக்கத்தை பத்தி தான் தெரியும். இன்னொரு பக்கத்தை அவங்களுக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்குல்ல? இப்ப பாருங்க, இது அவன் குழந்தையா இருக்கும் போது எடுத்த போட்டோ. அப்புறம் இதுல அவரு பேய் டான்ஸ் ஆடுறாரா. இதெல்லாம் பார்க்க காமெடியா இருக்குல்ல? ரீச்சல், என்ன பண்ணிட்டு இருக்க? சாரி ஜீக், அத உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. வாவ், மழை பெய்ற மாதிரி எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்கு. இப்போ ரீச்சலும் போயிட்டா. அப்போ ஐக்க ட்ரை பண்ணு. அவனை அவ்வளவு சீக்கிரம் சம்மதிக்க வைக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். கட். இந்த மாதிரி ஏடா கூடமா சாப்பிட்டா ஆடியன்ஸ்க்குலாம் பிடிக்காது. ஏதாவது புதுசா பண்ணணும். நான் சொல்ற மாதிரி செய், ஏதாவது வித்தியாசமா பண்ணு. ஹேய், சொல்றது கேளு, கொஞ்சம் நில்லு. நான் சொல்ற மாதிரி பண்ணு. கொரில்லா மாதிரி ட்ரை பண்ணி பாரு, நல்லா இருக்கும். ஹலோ, நான் என் பேரண்ட்ஸ் வச்சு ஏதாவது ட்ரை பண்ணி பாக்குறேனே, கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. உன்னோட டிஃபன் உங்க அப்பா டேபிள் மேலயா காலை வச்சிட்டு இருந்த? இந்த சின்ன இடத்துல எங்கம்மா காலை வைக்க முடியும்? அதனாலதான் வச்சிருந்தேன். இடமே இல்லனாலும் உன்னோட காலை தூக்கி உன் தலை மேல வச்சுக்கோ. ஆனா அப்பா டேபிள் மேல காலை வைக்கிறது ரொம்ப தப்பு. மா, நம்ம அப்புறமா பேசலாமா? உன் அப்பாவோட டேபிளை விட உனக்கு அந்த ஷூட்டிங் எடுக்கிறவங்க தான் ரொம்ப பெருசா போயிட்டாங்கல்ல? உன்னை நினைச்சு அசிங்கமா இருக்கு. மாம், அந்த கேமரா ஆன்ல இருக்கு. தயவு செஞ்சு உங்க வாயை கொஞ்ச நேரத்துக்கு மூடுங்க ப்ளீஸ். இவ்வளவு சொல்லியும் நீ என்ன வாய மூட சொல்றியா? இன்னும் 10 நிமிஷத்துல இந்த வீடு கிளீன் ஆகணும். இல்லன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். இந்த இடத்தை இப்பவே கிளீன் பண்ணு.
ஓ, என் டேபிள் இங்கதான் இருக்கா? நான் இதை தான் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன். நல்ல வேலை. மாம், டாட், நில்லுங்க. திரும்ப வாங்க. கவலைப்படாதீங்க, வேற ஏதாவது பண்ணலாம். ஜிக்கு கொடுக்கற மாதிரி எனக்கு நல்ல பொருளை கொடுங்க, அப்பதான் நானும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன். ஜெக் சாப்பிடுறது நல்ல பொருள் தான், ஆனா இத சாப்பிட்டா இன்னும் நல்லா இருப்ப நீ. ஐயோ, இந்த பையனுக்கு டேபிள் மேனஸே தெரியலையே. யாராவது அவனுக்கு சொல்லி கொடுங்களேன் ப்ளீஸ். நீங்க அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். காத்து அதிகமா இருக்கு. திடீர்னு மிருகம் வந்தா உங்களை எப்படி காப்பாத்தணும் நான் சொல்லி காட்டுறேன். இருங்க, சொன்னா கேளுங்க. Video by visualsitublogspot.com. கட். கவலைப்படாதீங்க, நான் வேற ஏதாவது பண்றேன். ஜெய், நீ வந்துட்டியா? என்னோட மெசேஜ் பாத்தியா? ஜெய், நீ என்னோட ஷோல கண்டிப்பா நடிச்சே ஆகணும். அப்படியா? ஆமா, நீ தான் இந்த கேரக்டருக்கு கரெக்டா இருப்ப. ஏன்னா நீ என்னோட ஃப்ரெண்ட். அந்த கேரக்டர் நீ தான் பண்ணி ஆகணும், வேற யாராலையும் முடியாது. என்னால இதை நம்ப முடியல. என்னாலையும் தான் முடியல. ஆனா இந்த காம்படிஷன்ல நிறைய பேர் கலந்துக்க போறாங்க. நீயும் இந்த மாதிரிலாம் பண்ணணும். ஒண்ணு வேண்டாம், நீயே பண்ணு. இன்னும் நீ 3 ஹோம்வொர்க் பண்ண வேண்டியது இருக்கு. ஓ கம் ஆன் ஜே, நான் சொல்றதை கேளு. எனக்கு நீ தான் உதவி பண்ணி ஆகணும், வேற யாருமே எனக்கு உதவி செய்ய இல்ல. தயவு செஞ்சு. ஓ போச்சு, எல்லாரும் போயிட்டாங்க. இத நானே இனிமே செய்ய போறேன். கட். இத தான் நான் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கேன். நீயே ஏதாவது தனியா செஞ்சிருக்கலாம்ல? யா, கண்டிப்பா செய்றேன். ஆனா நான் என்ன மாதிரி வேலை செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லுங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும். இது எனக்கு கை வந்த கலை. ஹலோ, உங்களை ஜீக் ஃபார்மர் ஷோவுக்கு வரவேற்கிறேன். இதோ உங்களுக்காக ஜீக். வெயிட், என்னோட ஃபேமிலி எங்க? எனக்கு என்ன தெரியும்? நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துரு, ஷோ ஆரம்பிக்க போகுது. காய்ஸ், நீங்க மறந்து போயிட்டீங்களா? இன்னைக்கு நைட் என்னோட ஷோ இருக்கு. நாங்க முக்கியமான ப்ரோக்ராம் பாக்குறோம். அமீபா பத்தின ப்ரோக்ராமா உங்களுக்கு முக்கியம்? ஜீக், டைம் ஆச்சு, சீக்கிரம் வா போலாம். என் ஃபேமிலி இல்லாம என்னால தனியா ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் இத மட்டும் அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க? நான் ஏதாவது பண்ணி ஆகணும். ஜீக், நீ இவங்களை எதிர்பார்த்தனா கண்டிப்பா உன்னோட ப்ரோக்ராம் மிஸ் பண்ணிடுவ. ஆமா, இருந்தாலும் என் ஃபேமிலியை மிஸ் பண்ண முடியாது. நான் எப்படி திரும்பவும் என் ஃபேமிலியை ஒண்ணு சேர்க்க முடியும்? எனக்கு தெரியும், நீ கடைசியில் இப்படிதான் சொல்லுவேன்னு. ஷோ முக்கியம்னு போனா என் ஃபேமிலி எனக்கு கிடைக்க மாட்டாங்க. ரீச்சல், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? ப்ளீஸ், வியூவர்ஸ் எல்லாம் என்னோட ஃபேமிலி பிக்சர் கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு பழைய போட்டோ ஏதாவது இருந்தா எடுத்து கொடு ப்ளீஸ். ஓகே. Video by visualsitublogspot.com. நீங்களும் கண்டிப்பா ஹீரோவாக முடியும். ஜெய், எனக்கு உன்னோட உதவி தேவை. வெளிய ஆடியன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னால மட்டும் தான் உதவி செய்ய முடியும். ஜீக், உன்னோட குழந்தை போட்டோ வந்துருச்சா? அதை இப்ப நீங்களே பாப்பீங்க. என்ன நடக்க போதோ. இத வச்சுட்டு நான் என்ன பண்றது? இதை எப்படியாவது சேட்டலைட்ல கனெக்ட் பண்ணிடு. அதுக்கப்புறம் எல்லாமே தானாவே டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிரும். என்ன இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? கண்டிப்பா இதுல எல்லாமே நடக்கும். ஓ, அப்படின்னா சரி, நான் செய்றேன். ஹாய், நான் தான் ஜிக் ஃபார்மர்.
என் வீட்டு சம்பந்தப்பட்ட எல்லா போட்டோஸ் உங்களுக்கு காட்ட போறேன். ஃபேமிலி போட்டோவா? இதெல்லாம் காமிச்சா வேலைக்கு ஆகாது. பொறுமையா பாருங்க. இதெல்லாம் சுத்த போர். என்னப்பா டிவி ஆஃப் பண்ணிட்டீங்களா? என்ன தயவு செஞ்சு நீங்க தான் மன்னிக்கணும். எனக்கு என்னோட ஃபேமிலி தான் முக்கியம். என்ன மன்னிச்சிடுங்க. நீ இப்படி பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல ஜேக். ரொம்ப ஏமாத்திட்ட. ஆமா, எனக்கு ஃபேமிலி தான் முக்கியம். ஓ ஜீக், வீட்ல இருந்து ரொம்ப ரொம்ப போர் அடிச்சிருச்சு. இதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். யா, நீங்க சொல்றதும் சரிதான் மாம். ஓகே எவ்ரிபடி, இத பத்தி நாம அப்புறமா பேசிக்கலாம். யாரும் கிராஸ் மதிக்காம வீட்டுக்குள்ள போங்க போங்க. அவ்வளவு பெரிய டிவி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஜீக் நிஜமாவே ரொம்ப நல்ல ஐடியா கொடுத்திருக்கான். இது சிக் ஐடியாவா? என்னோட ஐடியா. இல்ல இல்ல, ஹைக் போய் சொல்றான். இது என்னோட ஐடியா தான். என்னோடது 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 இல்ல என்னோடது என்னோடது இல்ல என்னோடது. ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ பயப்பட வேண்டாம். இருந்தாலும் என்னோட ஐடியா. என்னோடது 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 என்னோட ஐடியா. என்னோடது. இருந்தாலும் இதுக்கு நான் Video by visualsitu blogspot.com. என்னோட ஐடியா.